அவர் தீர்மானம் எடுத்துட்டார்னா அதனுடைய சேதம் மிகப்பெரிய சேதம். அதனால கண்டுக்கிட்டார், அவரை கண்டுக்க மாட்டேன்றார். அது மாதிரி உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வரணும் தீர்மானம் எடுத்துட்டாருன்னா சொந்த குமாரனை கூட கொடுத்து நினைச்சதை சாதிப்பார். ஆமென். நான் நினைத்தபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். அது அர்த்தம் என்ன? அவர் நினைச்சதை முடிச்சிருவார். அதான் ஒரு தடவை லட்சுமிமாவில் சொன்னேன், நினைத்ததை முடிப்பவர். அவருக்கு பேர் நினைத்ததை முடிப்பவன். யார்னா அது அவர் தான். நண்புக்குரிய உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு நான் சொல்லுவேன், இந்த இரவு வேளையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஹாஸ்ய உணர்வுக்காக நான் சொல்லவில்லை. உங்கள் வாழ்க்கையிலே இந்த வருடத்தின் முடிவில் தீர்மானம் எடுத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை குறித்து தீர்மானம் எடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை குறித்து தீர்மானம் எடுத்திருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து தீர்மானம் எடுத்திருக்கிறார். இந்த சபையை குறித்து தீர்மானம் எடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையை குறித்து தீர்மானம் எடுத்திருக்கிறார். எட்டாததை உனக்கு செய்வேன் சொன்னார். என்ன அர்த்தம்? அவர் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த டெசிஷன் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் நடந்தே ஆகும். எந்த தடையும் அதை தடுக்க முடியாது. ஆமாம், அதான் நான் சொல்ல வரேன். இப்போ புதிய ஏற்பாட்டில் அவர் எடுத்த தீர்மானங்களை பற்றி பேசுகிறேன். பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் நான் தீர்மானித்தேன், இந்த தேசத்தை அழிக்கிறதுக்கு தீர்மானித்தேன், இந்த ராஜாக்களை இறக்குறதுக்கு நான் தீர்மானித்தேன், ஒரு அழிவை வர வைக்கிறதுக்கு நான் தீர்மானித்தேன் என்று சொன்ன தேவன் அதை செய்து முடித்தார். புதிய ஏற்பாட்டில் எங்கே தீர்மானம் எடுக்க? எபேசியர் 1:9. எபேசியர் 1:9. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னன்னா, தேவனுடைய ஆழங்களை உங்களுக்கு சொல்லுவாராம். தேவனுடைய சூப்பர் ஈகோல, தேவனுடைய மனதின் ஆழத்தில் என்ன யோசித்திருக்காரு என்கிற அந்த தீர்மானத்தை தேவன் உங்களுக்கு சொல்கிறாராம். தேவனுடைய தீர்மானம் என்னன்னா, எல்லாரையும் சிதறடிக்க வேண்டும் என்பதில்லை, சகலத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கூட்ட வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருந்தார். ஒரு நாள் எங்கே கூட்டுறாராம் அவர்? சொல்லுங்க பாருங்க. நம்ம எல்லோரையும் அவர் தம்முடைய சமூகத்திலே கூட்டுகிறார், பரலோகத்திலே கூட்டுகிறார், அவருடைய சமூகத்தை கூட்டுகிறார், தன்னிடத்தில் அவர் கூட்டுறார். கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் ஏதேன் தோட்டத்தில் மனிதன் விலகி போனான், கிறிஸ்துவின் மூலமாய் மறுபடியும் கூட்டுகிறார். இப்படி ஒரு தீர்மானம் அவர் எடுத்திருக்கிறார் அவங்க லைஃப்பில். வெளியே போன ஆதாம திரும்பவும் உள்ள கூட்டி கொண்டு வரணுண்டா அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தாராம். கிறிஸ்துவுக்குள்ளே இவனை எப்படினாலும் கொண்டு வந்துடணும். நான் கேட்குறேன், இந்த தீர்மானம் நடக்குமா நடக்காதா? கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. அவர் தீர்மானத்தை பற்றி எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா பழைய ஏற்பாட்டில் போய் 4-5 தீர்மானத்தை என்னெல்லாம் தீர்மானம் எடுத்திருக்கிறாரு, அது எப்படிலாம் நிறைவேறிக்கணும் ஆசைங்க. இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் அவர் எடுத்த தீர்மானங்களை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். அவர் நிறையா பாசிட்டிவாக செய்ய நினச்சார், அவங்க விடலை. சரி, எப்படியோ அட்லீஸ்ட் என் கேரக்டராச்சும் தெரிஞ்சுக்க, நான் டெசிஷன் ஒன்று எடுத்தேன்னா அது மாறாது. தேவன் உங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளே கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று தனக்குள்ளே தீர்மானித்திருந்தார். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்களோ அப்படின்ற பயம் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று அவர் தீர்மானம் எடுத்து விட்டார். தீர்மானம் எடுத்திருக்கிறார். நீங்கள் பரலோகத்திற்கு போவது உங்களுடைய தீர்மானம் அல்ல, அது அவருடைய. தட்டு கைய. நீங்க பரலோகத்துக்கு போயிருவீங்களா அப்படின்ற கேள்வியும், தேவன் நினைச்சதெல்லாம் முடிச்சிட முடியுமா அப்படின்ற கேள்வியும் ஒண்ணுதான். தேவன் நினைச்சதை தடை செய்ய முடியும்னா நீங்களும் பரலோகத்துக்குள்ள போற தடை செய்ய முடியும். முதல் கேள்விக்கு முடியாதுதான் பதில். ரெண்டாவது கேள்விக்கு முடியாதுன்றதுதான் பதில். பரலோகத்துக்குள்ளே போவது என்பது உங்கள் தீர்மானத்தை பொறுத்ததல்ல, உங்கள் தீர்மானத்தை சார்ந்ததல்ல, அது தேவன் எடுத்து வைத்திருக்கிற தீர்மானத்தின் அடிப்படையிலே நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கூட்டப்பட போகிறோம். ஆமென். உங்கள் பிதாக்களிடத்தில் நான் எடுத்த தீர்மானங்கள் பலிக்கவில்லையா? அதே கேள்வி இப்ப கேட்கிறாரு. அங்க பலிச்சுச்சா? இங்கேயும் பலிக்கும். கையத்தட்டு பலிக்கும். ஒரு நாள் இந்த செய்தி சரியான செய்தியின் பரலோகத்தில் என்றாகும் போது சொன்ன மாதிரி உங்க டெசிஷன் மேக்கிங் வெயிட்டா இருந்துச்சு ஆண்டவர். ஆமென். யா
தைரியமாயிருங்கள். பரலோகத்துக்குள்ள போறதுன்னு ஒரு தீர்மானம். யார் தீர்மானம்? அவர் தீர்மானம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் உங்களை முன்குறித்தாராம். ஆமென். இப்ப உங்க வாழ்க்கையில இந்த வாக்கு தத்துவம் ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு என்ன தெரியுமா இன்னொரு பேரு? தேவன் மனசுல வச்சிருக்கிற தீர்மானம். புரியுதா? நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்பது வாக்கு தத்தம் அல்ல, இவனுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அவர் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். அந்த தீர்மானம் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது. அந்த தீர்மானம் என் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. என்னுடைய ஊழியத்தில் நிறைவேறப் போகிறது. என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறப் போகிறது. யாரெல்லாம் இந்த செய்தியை அங்கீகரிக்கிறார்களோ அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அது நிறைவேறப் போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறார்களோ அத்தனை பேர் வாழ்க்கையில் அது கையெழுத்து நிறைவேறப் போகிறது. ஏனென்றால் தேவன் நிர்ணயித்திருந்த தீர்மானம். உங்கள் பிதாக்களிடத்தில் நான் தீர்மானித்த காரியங்கள் பலிக்கவில்லையா? அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அது பலிக்கும். அப்ப பரலோகத்துக்கு போகுதுன்றது ஒரு தீர்மானமா? இப்ப திரும்ப செப்பனியா இந்த ஏசாயெல்லாம் திரும்ப ஒரு தடவை வாசிக்கணும் ஒரு ஆசை வரும். ஆமா, சரியா வாசிக்காதவங்களுக்கு, ஆமா சரியா கவனிக்காதவங்களுக்கு, ஏரியா ஒரு தடவை போய் பார்ப்போம்யா. ஏன்னா அழிவுனா நாட் இன்ட்ரெஸ்டட். சும்மா எழுதி வைக்கல, அதை நெகட்டிவே எழுதி வச்சாருன்னா மாட்டுக்கு வந்து தீனி போடுறா சாப்பாடு போடுறா அப்படின்னு எழுதி வச்சாருன்னா அவர் என்ன விவசாய பண்ணையா வச்சிருக்காரு? எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு? புரிஞ்சுக்க. மாட்டே நான் நேசிப்பேன்னா ஒன்று நான் நேசிக்க மாட்டேனா? பறவைகளை கவனிச்சு பாரு, நீ கவனிச்சு பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியுன்றார் கர்த்தர். ஆமென், ஆமென். God is good. அவரோட தீர்மானம் பலித்தது. வாசிமா அந்த சகரியா 1:6. இராமற் போனாலும் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ? அடுத்து எங்கள் வழிகளின்படியேயும் எங்கள் கிரியைகளின்படியேயும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ என்று சொல்கின்றார். எங்களுக்கு செய்ய நிர்ணயித்திருக்கிறபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையா? இப்போ நான் சொன்னேன் பதில், ஒரு நாள் பரலோகத்தில் நீங்கள் சொல்லுவீங்க, நினைச்ச மாதிரியே எங்களை செஞ்சுட்டீங்க. என்ன நினைச்சீங்க? குமாரனுக்குள்ள எங்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று நினைச்சீங்க. நினைச்ச மாதிரி எங்களை கூட்டிட்டீங்க. சந்தோஷமான வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை தேவ தீர்மானத்துக்குள் இருக்கிறது. புரிஞ்சுக்கங்க. ஆமா, பரலோகத்தை குறித்த தீர்மானம் அவருடையது. இந்த பூமியில கூட உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பார்த்தீங்களா, அது கூட அவருடைய தீர்மானமா? அப்ப யார் வேலைகளை நடப்பிப்பா? யார் தீர்மானம் எடுத்திருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த வேலையெல்லாம் என்ன செய்றாங்க? நடப்பிக்கிறாங்க. இப்ப இந்த உலகத்தை ஜலத்தால் அழிப்பேன், ஜலத்தை வரவிடுவேன் பெர்மிட் பண்ணாரு, அல்லது அவரே சென்ட் பண்ணாரு, அது அடுத்த விஷயம் என்று திட்டமிட்டுட்டாருன்னா அப்புறம் மழையை யார் வர வைக்கணும்? எவர் சொன்னார் அவர் தான் செய்யணும். நெகட்டிவான ஒரு இன்சிடென்ட், ஆனால் அதுலேருந்து பாசிட்டிவான ஒரு மேட்டர் தான் பேசிட்டு இருக்கிறேன் நான். நோவா காலத்தில் வந்த அழிவு ஒரு நெகட்டிவானது. ஆனால் ஏசாயா சொல்கிறான், அப்போ ஒரு உடன்படிக்கை பண்ணார்ல, மாறாதது அப்படியே உங்கள் மீது நீ கோபம் கொள்வதில்லை என்று தேவன் உடன்படிக்கை பண்ணுறாரு. இது நோவா காலத்தில் வந்த வெள்ளம் போல் இருக்கும்ன்றான். நோவா காலம்னால எதிரியாக பார்த்தாங்க, அதுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ எடுத்து அப்போ எப்படி தேவன் சொன்னதை செய்யணும்னு சொன்னார், இன்னைக்கு வரைக்கும் அழிக்காமல் இருக்காரோ அப்படி தாண்டா ஓ மேலே சிலுவைக்குள்ளாக ஒரு நாளும் கோபம் கொள்ளுவதில்லை என்று ஆணையிட்டார். தேவன் நல்லவராக இருக்கார். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு தீர்மானத்தை பற்றி வாசிப்போம். நம்மை பரலோகத்தில் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று அல்ல கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்பது ஒரு தீர்மானம். அடுத்து எபேசியர் 1:12. 1:12 சீக்கிரம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, தம்முடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே போதும். அவர் என்ன தீர்மானிச்சிருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரியே எல்லாத்தையும் நடப்பிப்பாராம். கையை தட்டு. உங்களை இங்கே கூட்டு வந்து உட்கார வைக்கணுன்றது அவர் தீர்மானம்.
அதனால் உங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ரிவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரியே நடத்திருக்காரு. கையத்தட்டு, அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஆமாம், தம்முடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாகவே சகலத்தையும், ஒன்று ரெண்டு இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நடந்த சகலமும் அவர் ஒரு தீர்மானம் வச்சிருக்காரு. பார்த்தீங்களா? அந்த தீர்மானத்துக்கு ஏற்ற மாதிரியே தட்டிக்கிட்டே இருக்கணும், நல்லா தட்டணும். ஆமென். என் வாழ்க்கையிலே சகலத்தையும் அவருடைய தீர்மானத்தின்படியே தேவன் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களே, அப்ப அது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பது அவருடைய தீர்மானத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். அவன் என்ன அர்த்தம்? இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கின்றத அவர் வச்சுக்க தீர்மானம். கையை தட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? உங்க வாழ்க்கையில சகலத்தையும் அதற்கேற்றாற்போல் நடப்பிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்றால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கேற்றாற் போலவே உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காயம் அவர் நகட்டுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சகலத்தையும் நடப்பிக்கிற தேவன். இங்க மனிதன் அவருக்கு எதிர்த்து போரிட்டு சண்டை போட்டு வெளியே போகும்போது அடிபட்டு உதப்பட்டு மிதிபட்டு துவைக்கப்பட்டு மந்தலாகி சந்தலாகி மறுபடியும் கிருபைக்குள்ள கடந்து வரான். கர்த்தர் மறுபடியும் அவனை என்ன செய்கிறாரு? கூட்டிக்கிறாரு. எப்படினாலும் அவர் தீர்மானத்தில் ஜெயிச்சிடுறாரு. பல இடங்களில் தேவனுடைய தீர்மானங்கள் மாறி இருக்கிறது அல்லவா? அப்போ நீங்கள் சொல்லலாம், அங்கே மாற வேண்டும் என்கிற ஒரு தீர்மானமே அவர் ஏற்கனவே எடுத்திருப்பார். புரியுதா உங்களுக்கு? ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். யோனா காலத்தில் வந்து நினிவே அழிப்பேன்னாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா நினிவே மக்கள் வந்து பாவத்தை விட்டு மனம் திரும்பிய உடனே அவர் தீர்மானத்தை மாற்றிட்டார்ல. இவன் பாவத்தை விட்டு திருந்தின உடனே தீர்மானத்தை மாற்றணுன்றதான் தீர்மானமே. புரிஞ்சவங்களா இல்லையா சொல்லுங்க? அவர் தீர்மானமே இந்த இடத்துல தீர்மானத்தை மாற்றணுன்றது தான். ஸோ எல்லாம் அவருடைய த மாஸ்டர் டெசிஷன் அதுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு பெரிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார் என்றால் அது நிறைவேறாமல் எப்படி இருக்கும் என்று நான் கேட்கிறேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல வேணாமா நீங்க? ஆமென். சகலத்தையும் தம்முடைய தீர்மானத்தின்படியே நடப்பிக்கிற தேவன். 1:14 வாசிமா சீக்கிரம். எபேசியர் 1:14 சீக்கிரம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு. மீட்கப்படுவார்கள், படுவார்கள், மீட்கப்படலாம் அல்ல, மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் அத்தாட்சியாக இருக்கிறார். அடுத்த விட்னஸ், நீங்கள் மீட்கப்படலாம் அல்ல நரகத்திலிருந்து, நீங்கள் மீட்கப்படுவீர்கள். காரணம் அது தேவன் வைத்திருக்கிற. கையை தட்டுங்க அவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காசின மாதிரி தான். ஹல்லேலூயா. ஆமென். தமக்குள்ளே தீர்மானித்திருந்தார். எபேசியர் 1:10 அதான் சொல்லுது, தனக்குள்ளே தீர்மானித்திருந்தார். 1:12 சொல்லுது, எல்லாவற்றையும் அதற்கேற்றார்கள் நடப்பிக்க பண்ணுகிறார். எபேசியர் 3:9 சொல்லுகிறது. சீக்கிரம் வாசிங்க. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே. அநாதி தீர்மானமா அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அநாதி தேவன் என்ன பண்றான் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாருமே இல்ல, ஒரே ஆளு. அநாதி தீர்மானம் என்ன அர்த்தம்? யாரையுமே ஆட்டைக்கு சேர்க்காம தானே ஒரு முடிவு எடுக்கிறது. ஐயா தப்பு செய்வார், பாவம் செய்வார், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் முடிவு எடுத்துட்டேன். இந்த தீர்மானம் எடுக்கிற முடிவுக்கு அவன் ஆட்டைக்கு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அவன் ஆட்டையிலே என்ன ஆட்டையிலே சேர்க்காம எனக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டார். என்ன ஆட்டையில சேர்த்துருந்தான்னு சிக்கலாக இருந்திருக்கும். தம்பி நீ இப்படி இருந்தா அப்படி, அப்படி இருந்தா எப்படின்னா எப்படி இல்லை அப்படிதான். அவர் சொன்னார், உன்னை ஆட்டையில் நான் சேர்க்கலை. அநாதி தீர்மானம் என்றால் யாரையும் ஆலோசனை கேட்காமல் தானே ஒரு முடிவெடுத்தார்.
ஆதாம் ஆலோசனை கூப்பிடல. ஆதாம் நீ பழத்தை சாப்பிடாம இருந்தீன்னா நீ உள்ளே இருந்துக்கலாம்ப்பா, சாப்பிட்டுட்டீன்னா இதுதான் அப்படின்னா பாதியில் நின்றுருக்கும். தேவன் ஆதாம் படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் எடுத்துட்டார். இவன் சாப்பிடாட்டி உள்ளே இருக்கலாம், சாப்பிட்டாலும் கிறிஸ்துவுக்குள்ள உள்ளே கூப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் மேட்ரு. கையை தட்டுங்க. அவ்வளோதான். இதுதான் அவர் ஏற்கனவே எடுத்த தீர்மானம். கிறிஸ்துவுக்குள் அவனை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பது, கூட்டப்பட வேண்டும் என்பது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள் மீது நன்மையான தீர்மானம் ஒன்றை எடுத்து வைத்திருக்கும் போது யார் உங்களுக்கு தீமை செய்ய முடியும் என்று நான் கேட்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். அனாதி தீர்மானத்தின்படி வாசிங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அவர் பிளான் என்ன தெரியுமா? தான் தீர்மானத்தை எல்லாம் இந்த சர்ச் மூலமா, இந்த சபையின் மூலமா வெளியே சொல்லணும். என் மக்களுக்கு நான் என்னெல்லாம் நினைச்சிருக்கிறேன்னு சொல்லணும். சில நேரம் பாருங்க, நம்ம நல்ல ஒரு விஷயத்தை செய்யலாம் நினைச்சிருக்கிறது தெரியாம நம்மள்ட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம தீர்மானம் அவனுக்கு தெரியல. அப்படிதான் தேவனுடைய தீர்மானம் தெரியும், மனிதன் பதறான். அப்போ தேவன் தம்முடைய தீர்மானத்தை சொல்லுகிறார், சபையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். உன் வாழ்க்கையை குறித்து தேவன் கொடுத்துருக்க வாக்கு தத்தம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ராமிஸ், தட் இஸ் காட்ஸ் டெசிஷன் இன் யுவர் லைஃப். தட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ராமிஸ், தட் இஸ் காட்ஸ் டெசிஷன். பெரிய காரியங்களை செய்வாய் என்பதும் அது ஒரு வாக்கு தத்தம் அல்ல, அது தேவன் வைத்திருக்கிற திட்டம், தேவன் வைத்திருக்கிற தீர்மானம். உன் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. உனக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவேன் என்று அவர் சொல்லவில்லை, நான் செய்ய போகிறதை உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன் என்பதுதான் அதன் அர்த்தம். ஆமென். அனாதி தீர்மானம் 2 தீமோத்தேயு 1:9 அல்லது ரோமர் 9:11, ரெண்டுமே ஒரே வசனம். ரோமர் 9:11 கூட வாசிங்க, நல்லா இருக்கு. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும், ரோமர் 9:11, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல். புரியுதா உங்களுக்கு? ஏசா பற்றி ஒரு தீர்மானம் ஏசா பிறப்பதற்கு முன்பாக எடுக்கப்பட்டது. யாக்கோவை பற்றி ஒரு தீர்மானம் யாக்கோவ் பிறப்பதற்கு முன்பாக எடுக்கப்பட்டது. ஜஸ்டினை பற்றி ஒரு தீர்மானம் ஜஸ்டின் பிறப்பதற்கு முன்பாகவே எடுக்கப்பட்டது. நியூ கவெனன்ட் சர்ச்சை பற்றி ஒரு தீர்மானம் நியூ கவெனன்ட் சர்ச் ஒன்று ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்பாக எடுக்கப்பட்டது. என்னுடைய பொருளாதாரத்தை குறித்த தீர்மானம் சப்போர்ட்டர்ஸ் வர்றதுக்கு முன்பாக எடுக்கப்பட்டது. கையை தட்டு. சப்போர்ட்டர்ஸ் வச்சு எவ்வளவு பணம் உனக்கு வரும் அவர் தீர்மானம் எடுக்கல. அவர் தீர்மானத்தை எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டர்ஸ் கொண்டு வந்தார். கையை தட்டு. Everything is predestination, decree and decision, God's decision. உன் வாழ்க்கையில் தேவன் டெசிஷன் எடுத்திருக்கிறார். அந்த டெசிஷன் என்னன்னு உனக்கு காட்டுறதுதான் அந்த வாக்கு தத்துவம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த வாக்குத்தத்தை அவர்கிட்ட கொண்டு போய் காட்டினாலும், இல்லைப்பா நான் நிறைய நல்லது செய்ய நினைச்சேன், இதெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கலன்னு சொல்ல மாட்டார். ஒன்று வேணாலும் சொல்லுவார், என்னப்பா நிறைய மேட்டர் விட்டுட்டியப்பா இதோட, அப்படி வேணாலும் சொல்லுவார். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் அதிகமாக தான் செய்வாராம். நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு கார்டை எடுத்து வச்சுட்டு இதுதான் வாக்குத்தத்தம் நீ நினச்சிக்கிட்டீங்க, நான் செய்ய முடியாதுன்னு சொல்ல மாட்டார். நீ நினச்சியா அதுக்கு மேலே தான்டா கையத்தட்டே. அவ்வளோதான். எடுக்கிற காடு வாக்கு தத்தமா என்கிற கேள்வி இங்கே அடிபடுகிறது. நீயா நினைச்சுக்கிட்ட? ஆமா, நான் தான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா என் தேவன் நான் நினைக்கிறதுக்கு மேல செய்றவர், கீழே செய்ற. ஆமா, தெரிஞ்சா 2 காடை கூட எடுத்துக்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிர்ணயிக்கப்படவில்லை. அதை புரிஞ்சுக்காங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற செயல்களின் அடிப்படையில் அந்த தீர்மானம் இல்லை. அதுக்காக தான் அந்த தீர்மானத்துக்கு பேர் அனாதி தீர்மானம். ஏசா பற்றி தீர்மானம் யாக்கோபு பற்றி தீர்மானம், இவங்க 2 பேரை பற்றி தீர்மானம் எடுத்தாராம். 2 பேரும் பறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தாராம். ஹல்லேலூயா. நல்லா இருக்கு. நல்ல கடவுள் தான் அவர். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சரியான இடத்துக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆமென். பிள்ளைகள் இன்னும் பிறவாதிருக்கையில், நல்வினை தீவினை அறியாதிருக்கையில் தேவன் தீர்மானித்தாராம், யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன். அவனை பத்தி தீர்மானம் அவன் பிறகு முன்னாடி எடுத்தாரு. அதனால அதுக்கு பேர் அனாதி தீர்மானம். ஏன் அப்படி எடுத்தீர்கள்? அவன் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? என்னுடைய தீர்மானம் மனுஷனுடைய கிரியைகளோடு தொடர்புடையது அல்ல. அதை புரிஞ்சுக்காங்க.
உங்கள் பிள்ளை பறக்கிறதுக்கு முன்னாடி அவனை இன்னும் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அவன் பெரிய ரவுடி பயலாக பிறந்தாலும் என்ன செய்வீங்க? பிறக்க மாட்டான்றீங்க, ரைட்டு. ஆனாலும் அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து டெசிஷன் எடுக்கல. யாராக இருந்தாலும் ஏன் பிள்ளடா அவனை எடுக்கிறீங்களே, பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்கிறீங்களே, பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவன் டிகிரியை இது பண்ணுறீங்களே. அப்போ இதெல்லாம் பொல்லாதவனாய் நீ உன் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபியூச்சரை பாசிட்டிவாக டிசைன் பண்ணுவினா என் தேவன் நீ என் நானும் அவன் எவ்வளோ கெட்டவனாலும் அவனை நல்லா கொண்டு வந்துடுவோம்டா என்கிற மனநிலையில் தான் உன்னை குறித்து என்னை குறித்து திட்டம் எடுக்கிறார் தேவன். சந்தோஷமாக அவர்கிட்ட போய் கட்டிப்பிடிங்க, சந்தோஷமாக அவரோட பேசுங்க, சந்தோஷமாக ஜெபம் பண்ணுங்க. குற்ற மனப்பான்மையோட தூரத்தில் நிற்காதபடி நெருங்கி வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய தீர்மானம் முக்கியமான 2 வருஷத்துக்கு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். திஸ் இஸ் வந்து என்னென்னா வந்து பஞ்சிங் ஃபைனல் பஞ்சு. அதாவது தேவன் 2 திமோத்தி 1:9 வாசிமா, 1:9 சீக்கிரம் வாசி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும், இந்த கிருபையை கிறிஸ்து இயேசுக்குள்ள தான் அருளப்பட்டுச்சான். கிறிஸ்து இயேசுக்குள்ள அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். தேவன் ஒரு தீர்மானம் வச்சாராம். அந்த தீர்மானத்தின்படி நம்மளை அழைச்சிட்டாராம். நம்ம கிரியின்படி அழைக்கலாம். அழைச்சிட்டாருன்னா என்ன அர்த்தம்? எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமானாக்கிறார். எவர்கள் நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். அடுத்தடுத்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஆமாம், ரைஸ் மில்லை நீங்கள் இங்கிட்டு போட்டிங்கன்னா அது அங்கேருந்து அரைச்சி அதில் போடும், அது அதில் போடும், அது தானே வெளியே மாவாக வந்துடும். ஆனால் தீர்மானத்தின்படி அழைச்சிட்டார்னால என்ன அர்த்தம் தெரியுமா? அவனை மகிமைப்படுத்திட்டார்னு அர்த்தம். மகிமைப்படுத்துவார்ல, படுத்தினார். கதையை அவர் எழுதி முடிச்சிட்டார். உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும்படி தேவன் எழுதியிருக்கிறார். உங்கள் சரீரம் ஆரோக்கியமானதாக இருக்கும்படி எழுதியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை எழுதி முடிக்கப்பட்ட புத்தகம். எழுதி முடிக்கப்பட்ட ஒரு புத்தகத்தில் உங்களுக்கு முழு ஃப்ரீடம் கொடுக்குறாரு பாருங்க. அங்கே தான் நிற்கிறார் கடவுள், அங்கே தான் நிற்கிறாரு. அதாவது எழுதி முடிக்கப்பட்டுச்சுன்னா இப்போ எனக்கு சுதந்திரம் இல்லையான்னு நீ கேட்ப. சுதந்திரம் இருக்குன்னு சொன்னால் அப்போ தப்பாமல் போயிடுவானோ அப்படின்னு கேட்ப. அவர் 2மே இருக்குன்றாரு. சுதந்திரமும் இருக்கு, ப்ரீ டெஸ்டினேஷன் இருக்குது. அதான் கேட்டேன், ப்ரீ டெஸ்டினேஷன் சுயம், 2 வந்து சுய முடிவு. 2க்கும் எந்த குழப்பமே கிடையாது. ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டை எங்கே மேய்க்கணும் அப்படின்னு அவன் காலையில் என்ன செஞ்சிடறான்? டிசைட் பண்ணிடுறான். கொண்டு போய் அந்த ஆடுகள்லாம் கொண்டு போய் என்ன செய்கிறான்? மேய்க்க விடுறான். ஏன்னா தட் இஸ் ப்ரீ டெஸ்டினேஷன். இங்கே தான் மேயன்னு முடிவு எடுத்துட்டான். ஆனால் அந்த ஆடு அங்கே போனோன்னே எந்த புல்லை நீ சாப்பிடணும், இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்க புல்லா ரைட் சைடு, அதெல்லாம் சொல்ல மாட்டான். அது எது சாப்பிட, அது எது விரும்ப சாப்பிடட்டும், கை தட்டுக்கலாம். அது ஆடோட விருப்பம். எங்கே மேயணும் அது மேய்ப்பனோட விருப்பம். அப்படிதான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டம் இந்த வருஷத்தில் இது நடக்கும் என்பது தேவனோட தீர்மானம். அதுக்குள்ளே உங்களுக்கான ஃப்ரீடத்தை அவர் தொடவே இல்லை. நீ எங்கே போகணும், எங்கே நீ எங்கே போனாலும் நான் எங்கே கொண்டு வரணும் தீர்மானம்னா முடிச்சிருவாரு. கடைசி ஒரே வருஷம் இந்த வாசித்து நான் முடிக்கிறேன். வாசம் எரேமியா 31:27. 31:27. எரேமியா 31:27. The power of God's decision. தேவனுடைய தீர்மானம் அது எவ்வளவு வல்லமை உள்ளது. The decree of God. வாசிமா. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நாட்கள். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் தீர்மானத்தை பார்த்துட்டீங்களே, எல்லாம் என்ன பாருங்க, தீர்மானத்தை பார்த்துட்டீங்களா? தீர்மானம்னா எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு பார்த்துட்டீங்களே. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ தீர்மானம் பண்ணி எல்லாத்தையும் பக்காவாக நிறைவேற்றினா இல்லையா? அழிவு வரும்னா வந்துச்சா இல்லையா? ரைட்டு. இதோ நாட்கள் வரும். இப்போ தான் புதிய ஏற்பாடு தீர்மானத்தை கனெக்ட் பண்ணுறாரு. கையை தட்டே. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். அடுத்து வாசிங்க. அப்பொழுது நான் முக்கியமான வார்த்தை. அப்பொழுது நியூ டெஸ்டமென்ட் டேஸ். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும். மூணுமே நெகட்டிவா? பிடுங்கவும், இடிக்கவும், நிர்மூலமாக்கவும், அழிக்கவும். 4மே நெகட்டிவ். அழிக்கவும், தீங்கு செய்யவும். 5 வார்த்தையுமே நெகட்டிவ். அவர்கள் பேரில்
பழைய ஏற்பாட்டில் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையா இருந்தேனோ, எப்படி சொன்னது அப்படியே செய்வேன்னு நான் ரொம்ப கேர்ஃபுல்லா செஞ்சே ஆகணும்டான்னு நான் இருந்தேனோ, நெகட்டிவ்ல எப்படி கரெக்டா செஞ்சு முடிச்சேனோ அப்படியே அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையா இருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பழைய ஏற்பாடை பாரு, அதில் இந்த மாதிரி நெகட்டிவ்க்கெல்லாம் எப்படி சொன்னதை கரெக்டாக நான் செஞ்சு முடித்தேன். செஞ்சேனா இல்லையா? ஆமாயான்றா. அப்படி தாண்டா புதிய ஏற்பாட்டில் நான் சொன்னதை அப்படியே செய்வேன். அவனை கட்டவும் அவனை நாட்டவும், அடுத்து கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். ஏதோ வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு போயிடுறது கிடையாது. இவனை சொன்னதை நிறைவேற்றான், அழகா நிறைவேற்றிடுவார். அவரே கம்பேர் பண்ணுறாரு. பெரிய ஒரு பியூட்டி என்னென்னா, இந்த மெசேஜ் எடுத்து முடித்த பிறகு இந்த வசனமே நான் எழுதுனேன். இந்த வசனத்துலேருந்து வரல, ஒரு விஷயத்தை கடவுள் பேசிடுறாரு. ஸோ நெகட்டிவ் தீர்மானமாக சொல்லிவிட்டு இப்படி தான் நான் பாசிட்டிவாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக ஒரு வசனம், அந்த வசனமே 2 டெஸ்டமெண்ட்டை கனெக்ட் பண்ணி, நெகட்டிவில் என்னோடய டெசிஷன் ஸ்ட்ராங்காக இருந்தது உண்மைனா, பாசிட்டிவில் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அழிவு வரும் என்று சொன்னபோது அழிவு வந்து உண்மை என்றால், உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் சொன்னேன். அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கரை புரண்டு ஓடும் வரை நான் ஜாக்கிரதையாக நடப்பிப்பேன். அவர் ஜாக்கிரதையா இருக்காராம். இந்த வாக்குத்தத்தத்தை எப்படியாச்சும் உங்க வாழ்க்கை நடத்திடணும். கையத்தட்டு. தேவரீ நீ ஜாக்கிரதையா இருக்கிறீர், தேவரீ நீ ஜாக்கிரதையா இருக்கிறீர், நீ மிகுந்த ஜாக்கிரதையோடு என் வாழ்க்கையிலே உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு நீ திட்டமிட்டு இருக்கிறீர். அப்புறம் என்னங்க, ஹல்லேலூயா. தேவன் ஜாக்கிரதையாக இருக்கிறார். ஸோ தேவனுடைய தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த தீர்மானம் பாசிட்டிவான ஒரு தீர்மானம். அதை தேவன் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றுவார். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நெகட்டிவான தீர்மானம், நெகட்டிவாக தேவ தீர்மானம் நிறைவேற படிக்கும் போதெல்லாம் நீங்கள் மட்டும் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரான். நீங்கள் பயப்படுறா இல்லை, சந்தோஷப்படுறா இல்லை. என்னை இறைமையாக சொல்கிறான், நாட்கள் வரும் அப்பொழுது தேவன் ஜாக்கிரதையாய் எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சாரோ அப்படி அதெல்லாம் வாழ்க்கையில் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்களை உங்கள் வாழ்க்கையில் ஜாக்கிரதையாய் நிறைவேற்றுவார்? ஒவ்வொரு மூவையும் உங்கள் வாழ்க்கையில் அவர் கேர்ஃபுல்லாக செய்வார். ஏன்னா அது நிறைவேறணும். பார்த்தீங்களா? நிறைவேறும். நம்புறீங்களா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், அது நிறைவேறும். ஆமேன். அவர் ஜாக்கிரதையாக இருக்கிறார். ஏன்? அது நிறைவேற வேண்டும். பார்த்தீங்களா? அதனால் அவர் ஜாக்கிரதையாக இருப்பார். என் வாழ்க்கை ஒரு நாளும் தோல்வியில் முடியாது. தேவன் என்னை உன்னையும் தப்புவித்து நம்மை கனம் பண்ணுவார். ஆமென். நம்மை கனம் பண்ணுவார், நம்மை கனம் பண்ணுவார், நம்மை கனம் பண்ணுவார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய தீர்மானத்தின் விவரம் சொல்லுகிறேன்னார். ஸோ அதான் இந்த வருஷம் உங்கள் லைஃப், என் லைஃப்பை குறித்து தேவன் நிறைய தீர்மானம் எடுத்துக்கிறார். சந்தோஷமாக கடந்து செல்லுங்கள். நீங்கள் உங்கள் லைஃப்பை டெக்கரேட் பண்ணுற தீர்மானங்கள் எடுங்க. இவைகள் அந்த தீர்மானத்தின் பிரதிபலிப்பு.